வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் நான் எனக்காக தேர்ந்தெடுத்த சில பங்குகளை உங்களோட பகிர்வதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போல் நம்ம முதல்ல புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிளாக நான் சில பங்குகளை எடுத்து வச்சுருப்பேன். அது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸுக்கு போயிருந்தால் அதை எடுத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி ஆரம்பித்தேன். பட் இப்போ சில பங்குகளை எப்படி எடுக்கிறேன்னா, எக்ஸாம்பிளாக உங்களுக்கு காட்டி அது என்ன பர்ஃபார்ம் பண்ணுது, அது எப்படி நம்ம பார்த்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு ஒரு நான் தெரிஞ்சு வச்சுருக்கிற லெசன்ஸை உங்களுக்கு பகிர்றதுக்கு வாய்ப்புகளாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம மேலோங்கி செல்கிறதுக்கெலாம் பெரிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் கூட அந்த பர்ஃபார்மன்ஸை நம்ம கரெக்டாக கவனித்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நான் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ உதாரணமாக இப்போ நான் எடுத்திருக்கிற பங்கு NTPC லிமிடெட் 384 ரூபா 45 காசில் முடிச்சிருக்காங்க. ஸோ 386 தான் நான் கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த ரெசிஸ்டன்ஸ். கடந்த 3 வாரங்களாக பாருங்கள், அந்த லெவலை தாண்டி அது க்ளோசிங் வைக்கவே இல்லை. வீக்லி வைஸில் நான் சொல்கிறது. இப்போது என்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வியை எழுப்புகிறாங்க, சார் நான் 372 தாண்டிடுச்சு, ஸோ நான் திங்கக்கிழமை வாங்குறதா வெள்ளிக்கிழமை வாங்குறதா, இல்லை அது மேலே தான் திங்கக்கிழமை நின்றுச்சுன்னு நான் வாங்கிட்டேன், வெள்ளிக்கிழமை கீழே போய் இந்த மாதிரி க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. இப்போ அதை நான் டே சார்ட்டுக்கு மாற்றுறேன். இது நான் இப்போ ரீப்ளே மோடில் வச்சுருக்கேன். ஸோ 20ஆம் தேதி சார்ட்டு வெள்ளிக்கிழமை க்ளோசிங் என்ன இருந்துச்சோ அந்த February க்ளோசிங்க்கு அப்புறம் நம்ம எப்படி போகுது, 372 தாண்டி க்ளோசிங் போகும்போது எப்படி போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸ்பிளைனாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்த சார்ட்டு நமக்கு திங்கக்கிழமை, அதற்கு மேலே க்ளோசிங் வந்திருக்கு. 372க்கு மேலே ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 375 க்ளோசிங் போயிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் எப்படி வருதுன்னு பாருங்கள். டெய்லியே அதுக்கு அடுத்த கேண்டில் நமக்கு மேலே கொண்டு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 385 வரைக்குமே அது போயிடுச்சு. நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹையை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்குது அப்படின்னாலே நமக்கு அடுத்த லெவலில் போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கேண்டில் நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இது வீக்லி க்ளோசிங்கில் வரணும் அப்படின்னா தான் நம்ம பார்க்கணும். இப்போ இது ரொம்ப நியர் டு 372 386ன்றது நியர் டு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டக்குன்னு பக்கத்தில் போயிடுச்சு. வெறும் 15 ரூபா வித்தியாசங்கிறதுனால. பட் சிலதுக்கு கேப் இருக்கும். இப்போ இந்த 386லேருந்து 406ங்கிறது கொஞ்சம் கேப் இருக்கும். அப்போ பொறுமையாக போகும்போது நமக்கு வாய்ப்புகள் ஈஸியாக இருக்கும். இதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள், கரெக்டாக அந்த 386க்கு மேலே போனாலும் அந்த நாள் க்ளோசிங்ன்றது அந்த 386க்கு மேலே வைக்கலை. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள், நெகட்டிவ் கொடுத்துருச்சு. ஸோ அந்த 386க்கு மேலே ஒரு க்ளோசிங் போகலை அப்படிங்கிறத நமக்கு அடுத்தது நமக்கு உறுத்துது. ஸோ அதனுடைய விளைவு என்னன்னா, கீழே கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க 381. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள், அது க்ரீன் கேண்டிலாக இருந்தாலும் கூட அதுக்கு அடுத்த லெவலில் க்ளோசிங் கீழே கொண்டாந்து 381 ரூபா 90 காசுலேயே தான் கொண்டாந்து முடிச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் மறுநாள் என்ன இருக்குன்ட்டு 377க்கு வந்துருச்சு. சரி 372 கீழே க்ளோசிங் போயிடுச்சுப்பா, அவ்வளோதான் கீழே போயிடுச்சு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் அந்த 372 தொட்ட மாதிரி இருக்க ஒழிய இந்த ரெட் கேண்டில், அதற்கு முந்தின ரெட் கேண்டில் மண்டே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆன அந்த ரெட் கேண்டிலுடைய லோ 377க்கு 365க்கு கீழே இந்த லெவல் போல், அதற்கு கீழே க்ளோசிங் போயிருந்துச்சுன்னா கன்ஃபர்மேஷன் கிடச்சி இன்னும் பாட்டமுக்கு போயிருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை கொடுக்காம என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் 365க்கு மேலேயே கொண்டு நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன செய்து பாருங்கள், அந்த லெவலுக்கு போகலன்னா ஒன்று திரும்பிடுச்சு 378 க்ளோசிங். ஸோ 378 க்ளோசிங்னா அடுத்தது 386 மறுபடியும் போய் அடிச்சிருச்சு. ஸோ 386 கடக்கணும், அது வரைக்கும் அதற்கு வழி இருக்கும். அது பாருங்கள் மறுபடியும் அந்த இடத்த கடக்க முடியல. அன்றைக்கி க்ளோசிங் 380 தான் க்ளோசிங்னும் போது மறுபடியும் கொண்டாந்து எங்கே விட்டுருக்காங்க, 372 கொண்டாந்து லோவை டச் பண்ணி 376 முடிச்சிருக்காங்க. மறுபடியும் என்ன ஆகுது, 386. இன்னைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, இது வியாழக்கிழமை உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, 390 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. வெள்ளிக்கிழமை என்ன ஆயிருக்கு பாருங்கள், 384 கொண்டாந்து முடிச்சிருக்காங்க. ஸோ வியாழக்கிழமை அந்த 386க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை நமக்கு இதற்கு மேலே போயிருந்தால் கூட 394க்கு மேலே போயிருந்தால் கூட க்ளோசிங் எங்கே வந்திருக்கு, 384 கீழே வந்துருச்சு. ஸோ இது சம்மந்தமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ திருப்பி இது இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் இருக்கணும். மறுபடியும் 386க்கு மேலே க்ளோசிங் வச்சு அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷனாக இருக்கணும்.
அந்த கேண்டில் டேல இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸ் மேலேயே போய்கிட்டு இருக்குன்னா நீங்கள் உஷாராக இருக்கலாம். இல்லை திரும்பிடுச்சு மறுபடியும் கீழே வருது அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட வெளியில் வந்துடணும். இல்லை ப்ராஃபிட் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் வந்துடணும். இல்லை சின்ன நஷ்டத்தோடு வந்துடுறது கூட சேஃப். அதுதான் முக்கியம். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா போன வாரம் ஒருத்தர் கேட்ட கேள்வி நான் செவ்வாய்க்கிழமை பதில் தரேன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். சந்தர்ப்பவசமாக எனக்கு செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி மார்க்கெட்டில் நான் எனக்கு அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு எனக்கு வீடியோ போடுறதுக்கே மனசு இல்லை. உண்மையாக சொன்னோம்னா அதுதான். சரி தொடர்ந்து இறங்க போகுது அப்படிங்கிற ஒரு மன நிலைமை வந்துட்டதுனால நான் அதோட நிறுத்திக்கிட்டேன். ஏன்னா எனக்கு வீடியோ போட்டே ஆகணுங்கிற சூழ்நிலைக்காக நான் இதை செய்கிறது கிடையாது. சொல்கிறோம், மக்களுக்கு பிடிச்சி நீங்கள் மனசார சில நேரம் வாழ்த்துறீங்க பாருங்கள், தேங்க்யூ சார் அப்படிங்கிறது, காட் பிளஸ் யூ சாருங்கிற வார்த்தைகள் இருக்குது பாருங்கள், அதுதான் எனக்கு தெம்பு. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்தால் மட்டும் நீங்கள் இதான் நாம் உங்களுக்கு எடுத்து சிங்கிள் சார்ட்டில் எடுத்து காமிச்சது. இதே நம்ம வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது அந்த வீக்லி க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ரொம்ப நியர் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த 372 386 இருக்குன்னா நீங்கள் டச் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இப்போ பார்க்குறவங்களுக்கு 386க்கு மேலே க்ளோசிங் வச்சு அதுலேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து மூவ் ஆச்சுன்னா 406 427 அப்படியே மேலே போகும்போது ரெடி ஆகுங்க. இந்த 427 கடந்து மேலே போகுது நான் கவனிக்கலைன்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த லெவல்ஸை உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் பிளான் பண்ணி செய்யணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நான் உங்களுக்கு வந்து நான் எதுக்கு இது மாதிரியான விளக்கங்களை நான் தரேன் அப்படின்னா நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் நீங்களே கவனத்தோடு செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட். ரொம்ப பெரிய இண்டிகேட்டர்ஸோ டெக்னிக்கல் ஸ்டூல்ஸோ வச்சு நம்ம பார்க்காம தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு சரி இப்படி தாண்டினா மட்டும் செய்வோம். அந்த டே சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லெவலுக்கு மேலே அது க்ளோசிங் போக 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 மேலே அந்த ஹையை தாண்டி க்ளோசிங் வச்சுக்கிட்டே போகணும். திங்கட்கிழமை ஒரு லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கா, அதுக்கு அடுத்த ஹையில் செவ்வாய்க்கிழமை க்ளோசிங் இருக்கணும். இல்லை அப்படின்னா சந்தேகத்துக்குரிய ஒரு விலையாக போகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ டக்குன்னு கீழே வருதுன்னா நம்ம அதோட கவனத்தோடு இருக்கணும். இதில் எங்கே நமக்கு ரொம்ப ஏமாற்றப்படுவோம்னா இந்த மாதிரி செய்திகள் பரவக்கூடிய நேரங்களில் நம்ம எல்லாம் கரெக்டாக போய்கிட்டே இருக்கும். அந்த செய்திகள் வரும்போது தன்னைத்தானே இறக்கிட்டு வந்துடும். அதுலேயும் சில நேரங்களில் ரொம்ப மோசமாக போகாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் தவதவான்னு இறங்கி 372க்கு வரல, 384 கிட்ட தான் இருக்கிறாங்க. அடுத்த வாரம் மார்க்கெட் சைன் ஆச்சுன்னா டக்குன்னு மறுபடியும் மேலே போகிறது கூட சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுங்க. ஸோ தொடர்ந்து இந்த வாரத்துக்கான என்னுடைய தேர்வில் நான் தேர்ந்தெடுத்திருக்க ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான என்னுடைய முதல் தேர்வு கோல் இந்தியா 467. இது ஏற்கனவே நான் தேர்ந்தெடுத்து சொன்னது தான். பட் ஆனால் இந்த வாரம் அது பிரேக் அவுட் ஆகிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக இந்த கோலுக்கு இப்போ கொஞ்சம் மவுஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனுடைய இம்பேக்டாக கூட இந்த கடந்த வாரமும் இந்த வாரமும் ஏற்றத்தோடு போய்கிட்டு இருக்குது. 460 நம்ம கடந்தால் மேலே போகும்னு சொன்ன லெவலில் இப்போ கடந்து க்ளோசிங் 467 வச்சுருக்காங்க. ஸோ 476 வரைக்கும் உச்சம் போயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் இப்போ இந்த 476 கடந்து ஸ்ட்ராங்காக வரக்கூடிய வாரங்களில் திங்கள் செவ்வாயில் மூவ் ஆச்சுன்னா 460க்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான தடுப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் மார்க்கெட்டை நம்பி இருக்க வேண்டாம். எந்த நேரம் வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம், மாற்றங்கள் வரும், சொல்லவும் முடியாது. அதனால் ஸ்டாப் லாஸை வச்சுங்க. இந்த கடந்த வாரத்தினுடைய லோவே கூட நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஏன்னா 460னா 460கிட்டே போட்டுறாதீங்க. கீழே ஒரு 10 புள்ளிகள் கீழே வந்துட்டு கூட மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் எடுத்துடும். அதனால் இந்த லாஸ்ட் வீக்கினுடைய அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வாரத்தினுடைய லோ 433 கீழே உங்களுக்கு தடுப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா 487 அடுத்த லெவலாக இன்ட்ரீம் லெவலாக டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா 539ங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 623ங்கிறது மூன்றாவது லெவலாக இதில் வாய்ப்புகள் இருக்கும். சந்தர்ப்பங்கள் கொடுத்தா மட்டும் முயற்சி பண்ணுங்கள். 460க்கு கீழே வந்து டச் பண்ணிவிட்டு அப்படி திரும்பி நின்றுச்சுன்னா அவசரப்பட்டுறாதீங்க. ஸோ மேலே போய் க்ளோசிங் வைக்கிதான்றதை மட்டும் பாருங்கள். 476க்கு மேலே போய் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா மட்டும் என்ட்ரி கொடுங்க. அதன் பிறகு அதனுடைய லெவல்ஸ் மேலேயே மெயின்டைன் ஆச்சுன்னா பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் தெரியுது ஒஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா வெளியில் வந்துடுங்க. மேக்ஸிமம் 460லேருந்து 430க்கு கீழே போச்சுன்னா நம்ம வீக்காகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மறுபடியும் அந்த 400க்கு வரும், வேறு ஒன்றும் கிடையாது. 400க்கு வந்து அங்கேருந்து மறுபடியும் தலையை தூக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அடுத்த வாரமும் தொடர்ந்து ஏறக்கூடிய சந்தர்ப்பம் கொடுத்துச்சுன்னா வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அத்தும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் 474 ரூபா 80 காசு.
ஸோ இந்த 400 ரூபாய்க்கு மேலே கடக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு அதுலேருந்து கீழே 280 வரைக்கும் வந்து மறுபடியும் 400 ஒரு பெரிய கேண்டிலாக ஒரு வீக்லி கேண்டிலில் க்ளோஸ் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ அதுலேருந்து மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக போய் அங்கேருந்து திரும்பி மறுபடியும் இந்த 400 லெவலுக்கு ஆல்மோஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு டச் எடுத்து இந்த வாரம் அது குறிப்பாக 400 தொட்டுட்டு மறுபடியும் 488க்கே போயிருக்கு. ஒரே வாரத்தில் நல்ல ஒரு வால்யூமோடு ஏறி இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவில் 462க்கு மேலே இந்த க்ளோசிங் இருக்கிறதுனால 462 கூட ஒரு சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த லெவலுக்கு கீழே வரும்போது நம்ம கொஞ்சம் 440க்கு கீழே வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அவ்வளோதான் மேக்ஸிமம். அது கீழே வந்துச்சுன்னா 400க்கு வந்துடும். அப்படி வராமல் மேலேயே செல்லக்கூடிய வாய்ப்புகள் தொடர்ந்துச்சு அப்படின்னா 500 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கடுத்து 532 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 563 அப்படிங்கிறது மூன்றாவது ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 607ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸராகவே போட்டிருக்கேன். ஆல்மோஸ்ட் 680 வரைக்கும் போன ஒரு ஸ்டாக் இப்போ 400 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல அந்த கேண்டில் வந்து நல்லா முந்தின வார கேண்டில் நல்லா அக்குமுலேட் பண்ணி அப்படி கவர் பண்ணி மேலே வால்யூமோடு ஏறி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணுங்கள். சந்தர்ப்பங்கள் கொடுத்து மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் எடுத்துச்சு. இந்த வாரத்தினுடைய உச்சத்தை தாண்டி அதாவது 488 தாண்டி போகக்கூடிய சந்தர்ப்பம் எடுத்துச்சுன்னா 500ல் நீங்கள் வால்யூம் அதிகமாக பண்ணிங்கன்னா 500ல் வாங்க. இல்லை 500 தாண்டி க்ளோசிங் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணி அடுத்து 532 563 பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஸ்டாக்கு தான் நான் இப்போதைக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். அதுவும் நான் ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் நீங்களும் செயல்படுங்க. வாய்ப்புகள் தரலைன்னா எந்த காரணம் கொண்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே சமயத்தில் இப்போ நமக்கு ஒரு பிடிச்ச ஸ்டாக் இருக்கும், ரெகுலராக நல்லா இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்குகளாக இருக்கும். அது வந்து நமக்கு நல்ல ஒரு மட்டமான ரேட்டுக்கு இப்போ இறங்கி வரலாம். அதை வந்து நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கோன்னு வைங்க, அதை மறுபடியும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தான் அது வந்து ரொம்ப மலிவான விலையில் கிடைக்கும். இப்போ எனக்கு ஒரு ஃபேவரட் ஸ்டாக் உண்டு, ரைட்ஸு. 196 ரூபா 84 காசில் வந்து முடிஞ்சிருக்கு இந்த வாரம். 200 ரூபாய்க்கு கீழே போனாலும் அது வீக்னஸ் தான். இருந்தாலும் அதையும் தாண்டி தான் அது கீழே வந்து இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்கு. பார்க்கணும் தொடர்ந்து அடுத்த வாரம் இதை தாண்டி கீழே போகுதுன்னா எங்கே போகுது அப்படிங்கிறத நானும் வாட்ச் பண்ணணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக நான் பார்க்குற லெவல்ஸாக பார்க்குறது இந்த 150 தான். ஸோ 150 கிட்ட வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அக்குமுலேட் பண்ணி திருப்பி அதில் வாங்கலாம். காரணங்கள் நான் எதுக்கு அதை தேர்ந்தெடுக்கிறேன்னா, அடிக்கடி டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். அதுவும் குறைஞ்ச நெஞ்சனில் 2 ரூபா 1 ரூபான்னு ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நமக்கு அந்த காசும் வரும். அதே சமயத்தில் நல்ல ரயில்வே சான்சஸ் நல்ல ஒரு இது கிடைக்கிது, பிஸ்னஸ் கிடைக்கிது அப்படின்னா மறுபடியும் வேகமாக திரும்பி மேலே அங்கேயே செல்கிறதுக்கும் வாய்ப்புகளாக இருக்கும். இப்போ குறிப்பாக நான் சொன்ன மாதிரி இந்த 200லேருந்து பாருங்கள், டக்குன்னு 284, அதன் பிறகு 316 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து தான் இது இறங்கியிருக்கு. ஸோ இங்கேருந்து திரும்பிச்சினாலும் அதே மாதிரி வேகமாக திரும்புறதுக்கும் வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ 308க்கும் 200க்கும் நடுவில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரத்தினுடைய சூழ்நிலைக்கு ஏற்று அது கொஞ்சம் கீழே வந்திருக்கு. அடுத்த வாரம் க்ளோசிங்கை பார்க்கணும். மறுபடியும் 200க்கு மேலே இருந்தாலே இந்த இடத்துலையே வாங்குறதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோம்னா 251 284 308 இதெல்லாம் அடுத்தடுத்த வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ இதை ஏற்கனவே நான் என் சேனல்லையும் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு என்னென்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில ஸ்டாக்ஸுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத கீழே வரும்போது நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப விலை உயர்ந்த ஸ்டாக்குகளாக இருந்துச்சுன்னா நமக்கு வாங்க முடியலன்னும் போது இந்த மாதிரி இறக்கங்கள் அதற்கு ஒரு நல்ல வழியை காட்டலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் எடுத்துக்காமல் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை அதில் கொண்டு போங்கள். தொடர்ந்து வரக்கூடிய வாரம் பங்குச்சந்தையினுடைய நிலவரம் மாறினால் சந்தோஷங்கிறது என்னுடைய எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் நான் உங்களோடு இணைக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.